அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற குறளும் அதற்கேற்ற ஒரு கதையும் நம்ம பார்க்கலாம். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் துணை. உலகில் உள்ள துறவிகளுக்கும் மனமாகாதவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர்கள் இல்லறத்தை மேற்கொண்டவர்கள்தான். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது இதனோட பொருள் உலகில் உள்ள துறவிகளுக்கும் மனமாகாதவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர்கள் இல்லறத்தை மேற்கொண்டவர்கள்தான் அப்படிங்கிறது அந்த குறளோட பொருள். அதற்கேற்ற ஒரு கதையை நான் வாசிக்கிறேன். சிறு வயதிலேயே எந்தவித கவலைகளும் இன்றி மகிழ்ச்சியாக இருந்த ரவிக்கு வாலிப பருவத்தில் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. நண்பர்கள் சிலரே அவனை பண விஷயத்தில் ஏமாற்றினார்கள். உறவினர்கள் சொத்து விஷயத்தில் தகராறு செய்தார்கள். மனைவியோடு எப்போதும் வாக்குவாதம்தான். இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க விருப்பமின்றி துறவறம் மேற்கொள்ள எண்ணினான். உடனே பக்கத்து கிராமத்தில் இருந்த யோகானந்தர் என்ற துறவியை சந்தித்து தன் பிரச்சனைகளை கூறி தான் துறவியாக மாறுவதற்கான சடங்குகளை கேட்டான். அதற்கு யோகானந்தர், மகனே, உனக்கு துறவரத்தில் உண்மையான ஈடுபாடு இல்லை. வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. எந்த பொருளின் மீதும் இயல்பாக பற்றில்லாமல் இருப்பதுதான் துறவியாக முடியும். வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரும். நஷ்டத்திற்கு தீர்வு துறவரமில்லை. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் நீ ஏமாந்திருக்க மாட்டாய். உன்னுடைய உறவினர்களுடன் நீதிமன்றத்தின் மூலம் சொத்து விஷயமாக தகராறுக்கும் நேரடியாக பேசியிருப்பாய். உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தால் இல்லறமே சொர்க்கமாக தெரியும். உன் மனைவியும் உன்னுடன் சுமூகமாக இருப்பாள். அதனால் பிரச்சனைகளுக்கு பயந்து துறவரத்தை நாடாமல் இல்லறத்திலேயே இருந்து முயற்சி செய் என்று அறிவுரை கூறி அவனை வீட்டுக்கு அனுப்பினார்.